மார்கழி 15 வைகுண்ட வாசல். நம்மளுடைய பரமபத வாசலை இன்னைக்கு நம்ம கடந்து அந்த எம்பெருமானுடைய அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வைகுண்ட ஏகாதசி விரத நாள். இந்த நாள்ல எப்படி விரதம் இருக்கணும்னு நான் நேற்றே ஷார்ட்ஸ்ல கொடுத்துருந்தேன். நேற்று தசமியில ஒரு நாள் விரதத்தோட ஆரம்பிச்சு நம்ம இன்னைக்கு முழு நேரம் உபவாசம் இருந்து நைட்டு கண் விழித்து அந்த எம்பெருமானுடைய அன்பை பெறணும். நாளைக்கு பாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய், அகத்திக்கீரை, சுண்டைக்காய் இதெல்லாம் நம்ம சமைச்சு நம்ம விரதத்தை நிறைவு செய்யணும். விரதத்தை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி அந்த துளசி தீர்த்தம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துளசியை பறிக்கக்கூடாது. துளசியை வச்சு வேற எந்த விஷயங்களும் செய்யக்கூடாது. நீங்க நேத்தே பறிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அர்ச்சனை பண்ணலாம். இன்னைக்கு துளசியை பறிக்கக்கூடாது. துளசியை வணங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துளசி பூஜை செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்து வரக்கூடிய ஷார்ட்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம சேனலில் எம்பெருமானை பற்றியும் நான் செஞ்ச பூஜைகள், முக்கியமாக மகாவிஷ்ணுவுக்கு உரிய என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நல்லபடியாக 4 மணிக்கே முழிப்பு வந்துடுச்சு. 4 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன். ஆனால் 3:59, 58க்கெல்லாம் நான் முழிச்சிட்டேன். ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா சடனாக முழிப்பு டைமை பார்த்தேன். கரெக்டாக 3:58. சரி, நம்மளை பார்த்தீங்கன்னா எம்பெருமானே அந்த பரமபத வாசலை பார்க்கறதுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு நல்லபடியாக குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி, துளசி அம்மாவுக்கும் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இன்னைக்கு நான் பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றியிருக்கேன். ஏன்னா மகாலட்சுமிக்கு உரியது. அது மட்டும் இல்லாமல் முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியர்களும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விளக்கு, குத்து விளக்கு. அதே மாதிரி அஷ்டலட்சுமி விளக்கு, பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய அந்த பஞ்சமுக தீபம் அதையும் ஏற்றிட்டு, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றணும். அதனால அந்த விளக்கும் ரெடி பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு பெருமாளுக்கு துளசி மாலையும் செவ்வாழை வெத்தலை பாக்கு வச்சு நான் சாமி கும்பிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க இன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருக்கிறீங்க, இல்லை பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் நீங்கள் சாப்பிடலாம். ஸ்ரீரங்கத்தில் பூலோக வைகுண்டம் சொல்லக்கூடிய நம்முடைய ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கான லைவ் பார்த்தீங்கன்னா சேனலில் ஓடிட்டு இருந்துச்சு. அதையும் அப்படியே கேட்டுக்கிட்டு அந்த சொற்பொழிவை கேட்டுக்கிட்டே கரெக்டாக பெருமாளுக்கு எல்லாமே செஞ்சுட்டேன். ஸோ அங்கே 5:45 திறந்தாங்க. நான் 5:40க்கே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பரமபத வாசல் வைகுண்ட வாசலை நான் திறந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டேன். இந்த இதை ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு இடம் எங்கள் வீட்டில் அந்த பூஜை அறை தான். எனக்கு இந்த சொர்க்க வாசல், அதாவது பரமபத வாசல் வைகுண்ட வாசல் திறக்கும் போது ஸ்ரீரங்கத்தில் எப்படி நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த ஒரு சந்தோஷம் அந்த இருள் சூழ்ந்த இடத்துல அந்த தீப ஒளியில எம்பெருமான துளசி மாலையோட பார்க்கும்போது எனக்கு கிடைச்சது. இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி சில சங்கடங்களும் வரதான் செய்யும். அதையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ இவ்வளவு பூஜைகள் பண்றதுனால என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னா, ஒருத்தங்க ஒரு தென்னம் பிள்ளை வளர்க்குறாங்க, இல்லை நட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க தலைமுறை அவங்க வளர்ந்து அவங்க அந்த தென்னம் மரத்துல அந்த தேங்காயை பறித்து சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த செய்வாங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்து பெருசாக சாமி கும்பிட்டதில்லை, இறை வழிபாட்டு மேலே நாட்டம் இருந்ததில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்குள்ள இந்த மாற்றம் வரும்போது நான் என்ன என் மனசுல தோணுச்சு அப்படின்னா, நமக்கு யாராவது முன்னோர்கள் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு அது மாதிரி விட்டுருப்பாங்களோ, ஒருவேளை நம்ம மூலமா அதை தீர்த்துக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய தடவை தோணி இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்குற இடத்துல கூட ஒருத்தங்க சொன்னாங்க, உங்களுடைய முன்னோர்களுடைய அந்த ஒரு விஷயம்தான் நீங்க அதான் பண்றீங்க அப்படின்னு. அது மாதிரி என் கணவருக்கும் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பையும் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை கேலி கிண்டல் பண்ணிட்டு கடவுளை வழிபாடு செய்யறவங்களை குறை சொல்லிக்கிட்டு அவங்கள தப்பா பேசிக்கிட்டு இருந்தனாலதான் அவங்க கோவப்பட்டு அந்த வழிபாடை விட்டுருக்காங்க. அது மூலமா இப்ப நீங்க தொடர்ந்து செய்வீங்க அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி கன்னி தெய்வ வழிபாடுங்கிறது அவங்க வீட்டுல யாருக்குமே காட்டாம இவங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு என் வீட்டுக்கார சொன்னது மூலமாவும் நாங்க கன்னி தெய்வ வழிபாடு எடுத்து செஞ்சோம். ஸோ பார்த்தீங்கன்னா கடவுள் எந்த பிறவியில எந்த ஒரு விஷயத்த நமக்கு செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் அதை செய்ய முடியும். நம்மளுடைய கர்மாக்கள் குறையணும், நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள்லாம் தொலையணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வழி பிறக்கும். இப்போ நான் செஞ்சுட்டேன், இன்னைக்கு நான் விளக்கேற்றிட்டேன், இன்னைக்கு சூடம் ஏற்றிட்டேன், இன்னைக்கு 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன், இன்னைக்கு ஃபுல்லாக நான் சாப்பிடாம இருக்கேன், இன்னைக்கு நான் ஃபுல்லாக விரதம் இருந்துட்டேன், இன்னைக்கு நான் கண் விழிச்சிட்டேன், அதனால எனக்கு நீங்க செய்யணும் நம்ம எந்த ஒரு கடவுள்கிட்டையும் டிமாண்ட் வைக்கக்கூடாது.
ஒரு விவாதம் வந்து வைக்க முடியாது. அதே மாதிரி பேரமும் பேச முடியாது. ஏன்னா இப்போ நம்ம செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதை. இந்த விதை வந்து நாளைக்கு எப்படி வந்து முளைச்சி வேணாலும் வரலாம். அதனால் பயன் வந்து நம்ம தான் அடையணும் இல்லை, நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் எத்தனையோ தலைமுறை தாண்டி கூட இந்த ஒரு பயனை வந்து அனுபவிக்கலாம். ஆனால் நம்ம இருக்கும்போது, நம்ம வயசான காலத்தில் நம்ம வந்து எங்கேயுமே போக முடியாது, எங்கேயுமே என்ஜாய் பண்ண முடியாத ஒரு இடத்துல நம்ம வந்து போக முடியாமல் வீட்டுக்குள்ளே ஒரு மூலையில் படுத்து கிடக்கும்போது நம்ம அசை போடுற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த நல்ல விஷயங்கள் நினச்சி நினச்சி நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அதாவது நான் தள்ளாத வயசில் இருக்கும்போது நினைவெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமான இருக்கக்கூடிய விஷயம், என் வீட்டில் நான் பண்ண பூஜைகள் வந்து இருக்கும் அப்படின்னா, வரலட்சுமி நோன்பு வந்து பண்ணுறேன், நவராத்திரி வந்து போய் நான் வந்து கொலுவில் வந்து கலந்துக்கிறேன். இதெல்லாம் வந்து எனக்கு அப்புறம் வர சந்ததிகள் என் வீட்டுக்கு வர பொண்ணோ இல்லை வந்து எனக்கு இனிமேல் பொண்ணு பிறந்தா அந்த பொண்ணு செய்யுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து செய்யணும்னு ஆசை, நான் செய்கிறேன். இதுக்கப்புறம் வந்து அவங்க எடுத்து செய்கிறாங்க செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நினைக்கவே கூடாது. எனக்கு கடவுள் வந்து இந்த ஜென்மத்தில் இதை செய்யறதுக்கு எனக்கு கொடுத்துருக்காரு, நான் செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த பூஜைகள் மட்டும்தான் நான் பண்ணுறதுன்னு இல்லை, எனக்கும் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா காதல் இருக்குது, அன்பு இருக்குது, எனக்கும் வந்து கோபம்லாம் இருக்குது, சில நேரங்களில் வந்து மன சங்கடங்கள்லாம் ஏற்படும். இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரி செய்யக்கூடிய ஒரு இடம், நம்ம நிம்மதியை வந்து தேடி நமக்கு தரக்கூடிய ஒரு இடம். வேற ஒரு கேளிக்கை பொழுதுபோக்குல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது கிடைக்காது. ஆனால் இந்த இடத்துல ஒரு தீபம் ஏற்றி நான் வந்து வழிபாடு செய்யும் பொழுது எனக்கு அது நல்லா கிடைக்கிது. நானே வந்து கோவமாக இருந்தால் கூட இந்த இடத்துல போய் நின்னேன் அப்படின்னா சில நேரங்களில் அந்த மாற்றங்கள் வந்து உணருது. சரி நீ கோவப்படாத, இந்த மாதிரி வந்து இருக்காத, கொஞ்சம் வந்து உன் உடம்பு தான் கெட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி செஞ்ச பூஜைகளோட அந்த விஷயங்கள்லாம் நினப்புக்கு வரும். ஸோ இப்படிலாம் வந்து நம்ம செஞ்சுருக்கோம், அப்போ வந்து நம்ம ஏன் வந்து இப்போ கவலைப்படணும், நம்ம கடவுள் வந்து நல்லதானே செய்கிறாரு, இதுவும் வந்து நன்மைக்கே தான் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த வந்து எடுத்து கடந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆன்மீகம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. நான் வந்து யாருக்கிட்டையும் வந்து கவுன்சிலிங் போக தேவையில்லை, யாருக்கிட்டையும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு வந்து சொல்லி அழணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து இந்த இடத்துல நின்று ஒரு விளக்கேற்றி நான் வழிபாடு செஞ்சாலே எனக்கு அந்த அது கிடைக்கும் போது நான் ஏன் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நான் செய்யாமல் இருந்தால் அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா, தூங்கிட்டு இருப்பேன், இல்லைன்னா செல்லை பார்த்துட்டு இருப்பேன், இல்லை டிவியில் வந்து வேற ஏதாவது விஷயங்களை வந்து பார்த்துட்டு இருப்பேன். இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா. ஆனால் இந்த ஆன்மீகங்கிற ஒரு விஷயம் வரதுனால நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், அந்த சொற்பொழிவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது எவ்வளோ வந்து நம்ம வந்து இன்னும் நிறைய புண்ணியங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சில பேரால் விரதம் இருக்க முடியாது, நானுமே வந்து விரதம் வந்து இருக்கலை. அதனால வந்து வழிபாடு வந்து நல்லபடியாக வந்து நான் செய்யணும்னு சொல்லி தான் இவ்வளோ தூரம் வந்து செய்கிறேன். சில பேர் வந்து வீட்டில் வந்து இருக்கவே மாட்டாங்க, கோவிலில் தான் இன்னைக்கு இருப்பாங்க முழுவதுமே. இருந்து பெருமாளை நினச்சிக்கிட்டே அந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டு அவங்கள வந்து நல்லபடியாக வந்து அவங்க வந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்து போயிடணும், பெருமாளோட பாதத்தில் வந்து நம்ம சரணாகதி அடைஞ்சிடணும், அவர் வந்து மறுபிறவியே இல்லாத ஒரு நிலை வந்து இருக்கணும் தான் நிறைய பேர் வந்து வேண்டுவாங்க பெருமாள்கிட்ட. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலும் இல்லாமல் பெருமாளுடைய அன்பை மட்டும் எப்படி பெறணும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. அதுக்கு அவருக்கு நிறைய நாமங்கள் இருக்கு. அதுல வந்து கோவிந்தாங்கிற நாமமும் ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரமும் அவங்க இந்த நாள் முழுக்க நம்ம உச்சரிக்கும் போது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த பெருமாளுடைய ஆசி வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஸோ இந்த கலியுக கடவுளான இந்த பெருமாளை வந்து நம்ம வந்து தரிசனம் செஞ்சு, எத்தனையோ டெக்னாலஜி வளர்ந்தாலும், எத்தனையோ செல்போன்ல லைவ்ல வந்து டிவியில போட்டாலும், அத்தனை மக்கள் வந்து அங்க நேர்ல போய் உட்காந்து இரவுல இருந்து உட்காந்து அந்த பெருமாளை வந்து நேர்ல பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆன்மீகம் எது கொண்டும் யாராலையும் வந்து பாத்தீங்கன்னா அழிக்க முடியாது அப்படிங்கிறதுல அது 100க்கு 100 உண்மை. இல்லைன்னா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பேசுற நம்ம, இவ்வளோ வந்து நம்மனா வந்து நிறைய அறிவுபூர்வமாக எல்லாம் பேசுகிறோம் நம்ம. ஆனால் கோவில்களோட எண்ணிக்கை வந்து இன்னமும் அதிகரிச்சுட்டா போகுதே தவிர, என்னைய மாதிரி சின்ன வயசு பிள்ளைங்க, படித்த பிள்ளைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி பேசுகிறாங்க, பெருமாளை பற்றி பேசுகிறாங்க, முருகனை பற்றி பேசுகிறாங்க, வாராகி அம்மனை பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோதான் படித்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகரிகங்கிற போர்வையில் வந்து நம்மளோட மாயையை வந்து செலுத்தினாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த விஷயங்களை வந்து சின்ன வயசு பிள்ளைங்க கூட, என்னை விட சின்ன வயசு பிள்ளைங்கலாம் வந்து யூடியூப்ல எவ்வளவோ விஷயங்கள் வந்து சொல்றாங்க, முருகனோட பெருமைகளை சொல்றாங்க, தேவாரம் திருவாசகம் படிக்கிறாங்க. இந்த மாதிரி பகவத்கீதையை வந்து பார்த்தீங்கன்னா
சமீபத்தில் இளையராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி வடிவத்தில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, பாடல் வரிகள் மூலமாக ஒரு மியூசிக்காக வந்து கொடுக்குறாரு. ஸோ இசை ரூபத்தில் வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மனுஷங்களே இல்லாத இடத்துல கூட அந்த தெய்வத்துடைய அருளும் அந்த பிரபஞ்சத்தோட சக்தியும் இருக்க தான் போகுது. அது வந்து யாராலையும் வந்து அழிக்க முடியாது. அழிக்க முடியாத ஒரு விஷயத்த நம்ம வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்றைக்குமே அழிவில்லை அப்படிங்கிறதான் என்னுடைய நம்பிக்கை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே நான் வந்து பூஜை பண்ணுறதில்ல. காலையில் 1 மணி நேரம் அந்த பூஜைக்காக நான் செலவு பண்ணுறேன். மற்ற நேரங்களில் மனசுக்குள்ளே அந்த இறைவனை நினச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தை, என்னுடைய கணவன் இதுங்களுக்கு தேவையானதையும் நான் செய்கிறேன், பேசுகிறேன், ஜாலியாக தான் இருக்கேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள எப்பவுமே இறை நம்பிக்கையோட அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அடுத்த ஜென்மங்கிற ஒரு விஷயம் இல்லாம நம்ம இந்த ஜென்மத்திலேயே வந்து எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சுட்டு அவருடைய பாதத்துல சரணாகதி அடையணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய முழுமையான வேண்டுதலா இருக்கணும். பொருள் மேல ஆசைப்படாம நம்மளுடைய எம்பெருமான் மேல அவருடைய அன்பு மேல ஆசை வச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையானது மட்டும் இல்லை, நமக்கு நல்லது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு ஆசைப்படுறதெல்லாம் நம்ம நல்லது நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, நமக்கு வந்து எது வந்து கடவுளால் வந்து கொடுக்கப்படுதோ அதுதான் நல்லது. எது வந்து கொடுக்கப்படலையோ அது நமக்கு வேண்டாம். அதனால சில வினைகளும் வரும் அப்படிங்கிறனால தான் அவர் வந்து அதை ஒதுக்குறாரு அப்படிங்கிறத நான் நம்புறேன். நீங்கள் எப்படி வந்து யோசிப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நமோ நாராயணாயா இல்லை கோவிந்தா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து எழுதுங்க. நானும் வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே ரிப்ளைல வந்து கோவிந்தான்னு தான் கொடுக்க போறேன். அந்த மந்திரத்தை உச்சரிக்க தான் போறேன். நன்றி, வணக்கம்.